வணக்கம் நண்பர்களே, இன்று ஒரு தகவல் 360 நிகழ்ச்சியில் இன்று நாம் பார்க்க இருப்பது இந்தியாவில் உள்ள ரயில்வே ஸ்டேஷன் கோடு 2023 அந்த ஆண்டு தகவல் படி இந்தியாவில் மொத்தம் 7349 ரயில்வே ஸ்டேஷன்கள் இருக்கிறதாக அந்த கணக்கீடு சொல்லிவிடுகிறது. இந்த ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கும் ஒரு பெயர் இருக்கிறது. சில ஸ்டேஷனுடைய பெயர் மிக நீளமான ஒரு பெயராக இருக்கும். அப்படி ஒரே வார்த்தையில் மிக நீளமான பெயர் கொண்ட ஒரு ஸ்டேஷன் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா, அரக்கோணத்துலேருந்து இந்த ரேணிகுண்டா போகிற ரூட்டில் இருக்குது. அந்த ஸ்டேஷனுடைய பெயர் பார்த்தீங்கன்னாக்கா வெங்கட நரசிம்ம ராஜுவாரி பேட்டா. இது அவ்வளோ ஒரே வார்த்தை, 28 எழுத்துக்களாலான ஒரு ஸ்டேஷன். மற்றபடி இந்த சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு டாக்டர் புரட்சி தலைவர்லாம் பண்ணால் அது ஒரு தனித்தனி வார்த்தைகளாலான பெரிய பேர் சொல்லலாம். அதே மாதிரி ஹூப்ளி ஸ்டேஷன் அப்படி தான். அப்புறம் பண்டிட் தீன் தயாள் பார்த்தீங்கன்னா பல்வேறு வார்த்தைகள். பட் ஒரே வார்த்தையில் மிகப்பெரிய ஸ்டேஷனாக இருக்கக்கூடியது இந்த வெங்கட நரசிம்ம ராஜுவாரி பேட்டா. இந்த ஸ்டேஷனுக்கு இவ்வளோ பெரிய பேர் இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் எழுதும்போது இவ்வளோ பெரிய பேர் எழுதிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அந்த ஸ்டேஷனுக்குன்னு ஒரு கோடு இருக்கும். இந்தியாவில் அத்தனை ஸ்டேஷனுக்கும் ஒரு கோடு இருக்கும். ஒரு ஸ்டேஷனுக்குரிய கோடு இன்னொரு ஸ்டேஷனுக்கு வரவே வராது. ஸோ அந்த ஸ்டேஷன் கோடு அந்த ஸ்டேஷனுக்கே உரிய தனித்துவம் வாய்ந்தது. ஸோ இவ்வளோ பெரிய ஸ்டேஷனுக்கு கோடு என்ன பார்த்தீங்கன்னாக்கா VKZ. இதே போல் ஷார்ட்டஸ்ட் நேம் கொண்ட ஒரு 2 ஸ்டேஷன் இருக்குது. 2 எழுத்து தான் அந்த பேருக்கு, அந்த ஊருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரிசாவில் இருக்கக்கூடிய IB, அந்த ஸ்டேஷனுக்கு பேரே IB அப்படின்னு தான் பேர். அதே போல் பார்த்தீங்கன்னா குஜராத்தில் பார்த்தீங்கன்னாக்கா OD அப்படின்னு ஒரு ஸ்டேஷன். 2 எழுத்துக்களை மட்டும் கொண்ட ஸ்டேஷன் இந்த 2 ஸ்டேஷன் தான் இந்தியாவில். இந்த 2 ஸ்டேஷன் தான் இருக்குது. ஸோ இப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கும் யூனிக்காக ஒரு கோடு கொடுத்துருப்பாங்க. அவ்வளவு கோடையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியாட்டாலும் நம்மை சுற்றி உள்ள சில முக்கியமான ஸ்டேஷன் கோடையாவது நம்ம தெரிஞ்சுக்கணும். இதில் முக்கியமான பல ஸ்டேஷன் கோடைய கோடு நான் கொடுக்குறேன். ஒருவேளை உங்கள் ஊர் ஸ்டேஷன் கோடு என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சால் மென்ஷன் பண்ணுங்கள். அப்படி தெரியலைன்னா கமெண்ட்ஸ் பகுதியில் கேளுங்க, நாங்கள் சொல்கிறோம். உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் 360. இப்போ தென்னிந்தியாவில் முக்கியமான நகரமாகிய சென்னையை பற்றி பார்ப்போம். சென்னை சென்ட்ரல் அப்படின்னு ஒன்று இருக்குது, சென்னை எக்மோர் ஒன்று இருக்குது. சென்னை சென்ட்ரலுக்கு MAS, மெட்ராஸ் சென்ட்ரல் அப்படிங்கிறத சுருக்கமாக MAS அப்படின்னு அந்த காலத்தில் வச்சுருக்காங்க. எக்மோருக்கு பார்த்தீங்கன்னா MS, மெட்ராஸ் MS, அவ்வளோதான். இதெல்லாம் நான் ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் டிக்கெட் புக் பண்ணும்போது நீங்கள் போகிற ஊருடைய முழு பேரை எழுதுங்கிற அவசியமே கிடையாது. இந்த கோடு வேர்டை எழுதி கொடுத்தாலே அவங்களுக்கு தெரியும், ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த ரயில்வே ஸ்டேஷன் கோடை நீங்கள் எந்த ஆப்பில் கரெக்டாக அந்த கோடு மட்டும் அடிச்சிட்டிங்கன்னா அந்த ஸ்டேஷனை அது காட்டிடும். ஆனால் நீங்கள் ஸ்டேஷன் பேரை அடித்து அந்த கோடை கண்டுபிடிக்கணும்னு சொன்னால், இப்போ உதாரணமாக IRCTC ரயில் கனெக்ட் ஆப்பில் போய் ஒரு ஸ்டேஷனுடைய பேரை ஒரு சில எழுத்துக்கள் கொஞ்சம் தப்பாக அடிச்சிட்டிங்கன்னா அந்த ஸ்டேஷனை அது காட்டவே காட்டாது. ஆனால் அதே சமயத்தில் இந்த வேர் இஸ் மை ட்ரெயின் அப்படிங்கிற ஆப்பில் ஒரு சின்ன சின்ன தவறுகள் பண்ணியிருந்தாலும் அது அப்ராக்சிமேட்டாக நீங்கள் தேடுற ஸ்டேஷனை உங்கள் கண்ணால் கோடோட கொண்டு காட்டிடும். இதே போல் வேறு அப்ளிகேஷன் உங்களுக்கு ரொம்ப ஹேண்டியான அப்ளிகேஷன் தெரிஞ்சாலும் நீங்கள் கமெண்ட்ஸ் பகுதியில் தாராளமாக சொல்லலாம். இதே போல் தாம்பரத்துக்கு TBM தாம்பரம், செங்கல்பட்டுக்கு CGL செங்கல்பட்டு, விழுப்புரத்துக்கு VM, திருச்சிராப்பள்ளிக்கு TPJ திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன், மதுரைக்கு MDU மதுரை, VPT விருதுநகர். என்ன சார் விருதுநகருக்கு VPTன்னு பார்க்காதீங்க, விருதுநகருடைய பழைய பேர் விருதுப்பட்டி. ஸோ விருதுப்பட்டிங்கிற பேரில் VPT தான் அந்த காலத்தில் வச்சுருக்காங்க. பின்னாடி காமராஜர் பேரில் விருதுநகர் அப்படின்னு மாற்றிட்டாங்க. ஸோ இதனுடைய பழைய கோடு VPT இன்னமும் அப்படி தான் யூஸ் பண்ணுறாங்க. SRT சாத்தூர், CVP கோவில்பட்டி, TEN 10 இது திருநெல்வேலி ஜங்ஷனை குறிக்குது. NCJ நாகர்கோவில் ஜங்ஷன். அப்புறம் கன்னியாகுமரிக்கு பார்த்தீங்கன்னாக்கா CAP, CAPE, கேப்னா முனைன்னு அர்த்தம். இந்தியாவுடைய தென்கோடி முனை அப்படிங்கிறனால கேப் அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் வச்சுட்டாங்க. இதே போல் தூத்துக்குடிக்கு பார்த்தீங்கன்னாக்கா டூட்டுக்குரின் TN, டூட்டுக்குரினுக்கு TN தான் இது. திருச்செந்தூருக்கு TCN, தென்காசிக்கு TSI, செங்கோட்டைக்கு SCT செங்கோட்டை, அம்பாசமுத்திரத்துக்கு ASD, கடைநல்லூர் KDNL கடைநல்லூர், சங்கரங்கோயில் SNKL சங்கரங்கோயில். நீங்கள் அடுத்த முறை எழுதும்போது ஆனால் தவறாமல் நம்ம அந்த எழுத்துக்களை மறந்துடாதீங்க. ஏன்னா ஒவ்வொரு எழுத்துக்கள் மாறும்போது வேறு ஸ்டேஷனாக மாறி போயிடும். ஸோ அதனால் நீங்கள் ஒரு முறை உங்கள் ஊரில் உள்ள அந்த ஸ்டேஷன் கோடுகளையாவது நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க. அடுத்த முறை இந்த ஃபார்மில் ஃபில்அப் பண்ணும்போது இந்த கோடு வேர்டை ஃபில்அப் பண்ணி கொடுங்க. அந்த ரயில்வே ஸ்டேஷனில் உள்ள அந்த கிளர்க்கே சரி இவர் கொஞ்சம் விவரமானவர் அப்படின்னு அவரும் புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு கரெக்டாக டிக்கெட் கொடுப்பாரு.
உங்களுக்கு உங்கள் ஊருடைய ஸ்டேஷன் கோடு தெரியலைன்னா நான் வேர் இஸ் மை ட்ரெயின்கிற ஆப்பில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கீழே கமெண்ட்ஸ் பதியில் உங்கள் ஊருடைய பேரை எடுத்து கொடுங்க, அதுக்கான கோட் வேர்டை நாங்கள் சொல்கிறோம். ஏன் நண்பர்களே, இந்த கோட் வேர்டு பற்றிய இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம். இது பற்றிய கருத்துக்களை கமெண்ட்ஸ் பதிவில் மறக்காமல் தெரிவிங்க. நம்ம நிகழ்ச்சிக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.